அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷபா அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நம்ம நேற்றே பார்த்தோம். ஜம்மு காஷ்மீரில் யூனியன் பிரதேசத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அப்படிங்கிறது 2 யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பிரிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்தோம். இப்போது என்னதுன்னா, இப்போ எப்படி 2019 அந்த பிரிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா போதும், ஓகேங்களா. 2014 எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போது பிஜேபியும் மக்கள் ஜனநாயகம், ஏன்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காதனால பிஜேபிக்கும் மக்கள் ஜனநாயக கட்சியும் கூட்டணி அமைச்சு சிஎம்ஐ யார் இருந்தாங்க, சிஎம்ஐ யார் நியமிக்கப்பட்டார், தேர்வானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃப்தி முகமது ஷயத் அவர்கள். 2016 அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மெஹபூபா முஃப்தி அப்படிங்கிற அவங்களுடைய மகள் என்னவா இருப்பாங்கன்னா சிஎம்மாக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அப்போ 2018 என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 கட்சிகள் இருக்குது பார்த்திங்களா, 2 கட்சிகளுக்குள்ளே பிளவு ஏற்பட்டதுனால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆளுநர் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 2019 ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் என்னென்ன கட்சிகள் போட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவின் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற வரும்பொழுது எல்லா ஸ்டேட்லேயுமே எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த எலெக்ஷனில் பிஜேபி தனித்து போட்டிகிட்ருக்காங்க, மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டிகிட்ருக்காங்க, காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், அதாவது எப்படின்னா ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாவே நம்ம மனசில் பதிவாயிரும், ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சர்வதேச செய்திகள், இந்தியாவுக்கும் ஜமைக்காவுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா, ஜமைக்காவுடைய பிரதமர் யாருன்னா ஆண்ட்ரூ ஹோல்னஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. அதாவது இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஜமைக்கா பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அதனால் இந்த நியூஸ் ஒரு முக்கியமாக பேசப்படுது. அப்போது அதாவது இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வெளியில் கண்ட்ரிக்கு போனாலும் சரி, மற்ற பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ இப்போ இவருடைய விசிட்டில் நம்ம இந்தியா ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்கும். என்ன ஒப்புதல்னு பார்த்தீங்கன்னா, ஜமைக்கா இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கறதுலையும் அவங்களுடைய திறன் கட்டமைக்கு பங்காற்றுவதிலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த நாட்டின் இராணுவத்திற்கு இந்தியா பயிற்சி அளிக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. சர்வதேச செய்திகளில் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இருதரப்பு உறவுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நியூஸ்லாம் வரும் பொழுது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பேறுகால உயிரிழப்பு, அதாவது டெலிவரி டைமில் இறப்பு இருக்குது, குழந்தை பிறந்த உடனே இறப்புகள், அதாவது தாய் இறப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், தமிழகத்தில் 1,00,000 பிரசவத்துக்கு, ஓகேங்களா, 1,00,000 பிரசவத்துக்கு 45.5% பேறுகால உயிரிழப்பு ஏற்படுறதா சொல்கிறாங்க. அப்போ இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயின்ஸுக்கு இதாகும், அதே மாதிரி இது எழுதுறதோடு இல்லாமல் இதற்கான ஸ்டெப்பு, சரிங்களா. இது மெயின்ஸுக்கு நம்ம பார்க்காம நம்ம எழுதுறது மட்டும் எக்ஸாமுக்காக அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு விழிப்புணர்வு நமக்கு இதன் மூலமாக நம்ம ஏற்படுத்திக்கணும், ஓகேங்களா. பாருங்கள், பிரசவத்துக்கு பிறகு அதீத இரத்தப்போக்கு, உயர் இரத்த அழுத்தம், கிருமி தொற்று, இதயநல பாதிப்புகள், இதனால எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பேறுகால உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெயின்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. இது போக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேங்க, எழுதுறதுக்காக மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸ் ஆகும். பெண்களாக இருந்தால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் வைஸாக சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இதற்காக என்ன முன்னெடுப்பு நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரை தலைவராக கொண்ட ஒரு 18 பேர் குழு நம்ம தமிழகத்தில் அமைச்சிருக்காங்க.
இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதை தடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக மாவட்ட அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்சியர் தலைமையில், கலெக்டர் தலைமையில் ஒரு 10 பேர் குழு வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையிலும் தமிழக அளவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தலைமையிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழு அமைச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், கிராம சபை கூட்டங்கள். நேற்று பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அப்போ வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் எத்தனை நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா 6 நாட்கள். முன்னாடி 4 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஜனவரி 26, மார்ச் 22, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2, நவம்பர் 1. இந்த 6 நாட்களும் தான் என்னதுங்க நம்ம தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும். இதில் மார்ச் 22, நவம்பர் 1 தான் வந்து ரீசெண்டாக அந்த 2021 அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேவை மென்ஷன் பண்ணல. பாருங்கள், ஜனவரி 26 நமக்கு தெரியும் குடியரசு தினம். மார்ச் 22 என்னதுங்க உலக தண்ணீர் தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். மே 1 தொழிலாளர் தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். அப்போ இந்த தினங்களெல்லாம் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்க. 6 நாட்கள் நடத்துகிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நியூஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், மதச்சார்புள்ள வளாகத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. மதச்சார்புள்ள வளாகத்தில் கண்டிப்பாக என்ன நடத்தக்கூடாதுன்னா கிராம சபை கூட்டங்கள் நடத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம கிராம சபை அப்படிங்கிற ஒரு கைபேசி செயலி ஆல்ரெடி இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த நம்ம கிராம சபை கைபேசி செயலியில் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. இப்போ இதில் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நமக்கு கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம டிஜிட்டலாக வந்து அட்வான்ஸில் போயிட்டுருக்கோம், அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா. அதனால் இந்த கவர்னன்ஸ் டாப்பிக்கில் இது ஒரு நம்ம கிராம சபை செயலி. ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, டிஎன் அலர்ட்னு சொல்லிட்டு இந்த வானிலை முன்னெச்சரிக்கையாக கொண்டு வரப்பட்ட செயலி. இதெல்லாம் எதில் வந்துடும்னா கவர்னன்ஸ், நம்ம டிஜிட்டலாக வந்து எந்த அட்வான்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மெயின்ஸில் கேட்டால் கூட நீங்கள் எல்லாமே எழுதலாம். அவங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த செயலி ஆகட்டும், வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கவர்னன்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இனி ரீசெண்டாக வரக்கூடிய நியூஸில் அங்கங்கே வரும். இதையெல்லாம் நீங்கள் கடைசியாக ஒரு தொகுத்து வச்சுட்டு கூட நாம் பாயிண்ட்ஸாக அங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். விவாதிக்கணும். எதை விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஊராட்சி நிர்வாகத்தை பற்றியும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை இருக்கும் பார்த்திங்களா, அதையே என்ன பண்ணணும்னா கிராம சபையில் வச்சு அதனுடைய ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தூய்மையான குடிநீர் விநியோகத்தை வந்து உறுதி செய்யணும். இந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் அது எல்லாத்துக்குமே கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு குறித்த விவரங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராம சபைகளுக்கு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த கூட்டத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் அந்த இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன தெரியும்னா, கிராம சபை கூட்டங்களில் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்கை அட்டன் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் பொருளாதாரம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அந்த எடிஷனில், அந்த வருஷம் எடிஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்போ இருக்குமோ அதுதான் இருக்கும். அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் ஆகணும். இப்போ குரூப் 2A மெயின்ஸு கூட ஃபுல்லாகவே தமிழ்நாட்டு பொருளாதார ரிலேட்டானது ரீசெண்டான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படிங்கும் பொழுது நியூஸ் பேப்பர் இதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. பாருங்கள்,
பாருங்கள் 2022-23 ஆண்டு தொழிற்சாலைகள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கை வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு 3 பிரிவுகள் வந்து நம்ம நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதில் 3 பிரிவுகளில் மட்டும் ஒரு 5 ஸ்டேட்ஸ் 5 முக்கியமான ஸ்டேட்ஸ் வந்து அதனுடைய இடங்களை வந்து மதிப்பிட்டிருக்காங்க. பாருங்கள், மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. ஒரு பொருளை இன்னொரு இதாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதிப்பு கூட்டி அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை செய்வாங்க. அந்த பிரிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எந்த ஸ்டேட் இருக்குன்னா மகாராஷ்டிரா, செகண்டில் குஜராத், தேர்டு தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்கிறதுங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த 5 ஸ்டேட்ஸை கொடுத்து அதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. அதனால் அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது 4th பிளேஸில் எது இருக்குன்னா கர்நாடகா இருக்குது. 5th பிளேஸில் உத்தரப்பிரதேஷ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா, மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. இந்த 3மே தான் வந்து வேலைவாய்ப்புலையும் சரி தொழிற்சாலைகளையும் சரி மாறி மாறி ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் வரும். பார்க்கலாம் பாருங்கள், பார்த்துக்கோங்க. மதிப்பு கூட்டுதல் பிரிவில் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். வேறு வழியே இல்லை, இந்த ஆர்டரை நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்தது பாருங்கள், வேலை வாய்ப்பில் பாருங்கள் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்டு, குஜராத் தேர்டு. அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் தான் அப்படியே மாறி இருக்கும். தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இதில் பங்கு வகிக்குதுன்னா 15% பங்கு வகிக்குது. அப்போ அந்த பெர்சன்டேஜ் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அது போக 4th பிளேஸில் எது இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், 5th வந்து கர்நாடகா. அப்போ இந்த 5 ஸ்டேட்ஸுமே வந்து இந்த வேலை வாய்ப்பில் இந்தியாவிலேயே வந்து எவ்வளோ சதவீத பங்கு வகிக்குதுன்னா 55%. அதே மாதிரி மேலே பாருங்கள், மதிப்பு கூட்டுதலில் இந்த 5 ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்தியாவிலேயே வந்து எபோவ் 54% வந்து பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அதிக தொழிற்சாலைகளில் யார் ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். அப்போ வேலை வாய்ப்புலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். அதிக தொழிற்சாலைகளையும் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 15.6%. செகண்ட் வந்து குஜராத், தேர்டு வந்து மகாராஷ்டிரா, 4th வந்து உத்தரப்பிரதேஷ், 5th வந்து ஆந்திரா. கண்டிப்பாக இந்த 3 பிரிவுகளையும் தமிழ்நாட்டுடைய பெர்சன்டேஜை மட்டும் 3 பிரிவுகளும் அந்த 5 ஸ்டேட்ஸை பார்த்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. வேலை வாய்ப்பில் 15%, தொழிற்சாலைகளில் 15.6% வந்து பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 3ஆம் பாலினத்தவர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்க போகிறாங்க. எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய சிஎம் யாருன்னா ரேவந்த் ரெட்டி. அவரு தான் வந்து அறிவிச்சிருப்பார். இது எதற்காகன்னு பாருங்கள், திருநங்கைகளுடைய அவங்களுடைய வாழ்விற்காக சரிங்களா, நல்வாழ்விற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது அறிவிச்சிருப்பாங்க பாருங்கள். ஹோம் கார்ட்ஸ் எனப்படும் ஊர்காவல் படையினர் போல 3ஆம் பாலினத்தவர் படையை ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஊர்காவல் படைனா அது பயிற்சி தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பகுதி நேர ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிச்சிருக்கார் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, எங்கேன்னு பாருங்கள், தெலுங்கானாவில் 3ஆம் பாலினத்தவர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறதா சிஎம் ரேவந்த் ரெட்டி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அறிவிச்சிருக்கார். அடுத்த நியூஸ் பாருங்கள், ஆர்த்தி சரீன் செய்திகளில் இடம்பெற்ற ஆளுமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் அவங்க வருவாங்க. ஆர்த்தி சரீன் என்னவா நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக என்ன பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பெண் அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கொஷின். அதுவும் இல்லாமல் என்னதுங்க, முதல் பெண்ணாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இயக்குனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. அது போக என்னென்னா இவங்க வந்து 46வது மருத்துவ சேவைகளின் இயக்குனராக என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் 46வது இயக்குனர். அது போக என்னதுங்க, முதல் பெண் தலைமை இயக்குனராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆர்த்தி சரீன். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கிரிக்கெட். கான்பூரில் வந்து 2 நாள் டெஸ்ட் தொடர் நடந்துச்சு பார்த்தீங்களா, யாருக்கும் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடைபெற்றது. அதில் இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதில் தொடர் நாயகன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின்.
இப்போ இந்த டெஸ்ட் போட்டியிலேயே வந்து தொடர்நாயகன் அப்படிங்கிற பட்டம் 11வது முறையாக வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து பெறுறாரு. அதனால் ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதற்கு முன்னாடி யாராவது இதில் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை சேர்ந்த முரளிதரன் அப்படிங்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்து 11 முறை வந்து தொடர்நாயகன் அப்படின்னு பட்டம் பெற்றிருக்காரு. அந்த சாதனையை வந்து இவர் சமன் செய்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், லடாக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் யூனியன் பிரதேசமாகவும் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ லடாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, லடாக் பகுதியை வந்து 6வது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 6வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 6வது அட்டவணைப்படி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா எக்ஸட்ரா இது போக 6வது அட்டவணையில் ஒரு மாநிலங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதி நிர்வாகம், மலைப்பாங்கான பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி கவுன்சில்கிட்ட இருக்கும். உள்ளாட்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? உள்ளாட்சியுடைய பங்கு, அங்கே கிராம சபையுடைய பங்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி அக்டோபர் 3லேயுமே வந்து உள்ளாட்சியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் என்னென்னா, 6வது அட்டவணைப்படி இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதியுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்டையோ மாநில அரசுக்கிட்டையோ கிடையாது, உள்ளாட்சி கவுன்சில் அப்படிங்கிற அந்த கவுன்சில் கிட்ட தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய நிலம் மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை யார் வடிவமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி கவுன்சில் தான் வடிவமைக்கும். அதுபோக இதனுடைய இந்த பகுதியுடைய நீதி, நிர்வாகம், நிதி அதிகாரம் ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா உள்ளாட்சி கவுன்சில் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் லடாக் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி தானே. அப்போ நீங்கள் இதனை என்ன பண்ணுங்க அப்படின்னா 6வது அட்டவணையில் சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். புவி நலன் சோதனை அறிக்கை, பிளானட்டரி ஹெல்த் செக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு அறிக்கை. ரொம்ப 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 மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள், இப்போ இந்த அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ஒரு ஆய்வுக்குழு. யாருடைய தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழுன்னு பார்த்தீங்கன்னா போட்ஸ்டாம் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளைமேட் இம்பேக்ட் ரிசர்ச் அப்படிங்கிற சென்டரை சேர்ந்த யோஹான் ராக்ஸ்ட்ரோம் அப்படிங்கிறவங்க தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆய்வுக்குழு ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு ஏற்கனவே வந்து புவிக்கான எல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 எல்லைகள் இருக்குது. அது என்ன எல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும். அதாவது புவியில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த புவி வந்து பாதிப்படைஞ்சிரும். அதுதான் வந்து ஒரு எல்லை. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இவ்வளோ தான் எல்லை, இதற்கு மேலே தாண்டிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி புவிக்கும் வந்து ஒரு எல்லையை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு 9 எல்லைகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த எல்லையை தாண்டின புவி வந்து பாதிப்படைஞ்சிரும். அதுதான் சரிங்களா. இந்த 9 எல்லைகளை பற்றி விரிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆய்வு செஞ்சு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த புவிக்கான எல்லை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எதனுடைய அடிப்படையில் வந்து இந்த எல்லைன்னு ஒரு ஒன்று பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எல்லை வந்து எதன் அடிப்படையில் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அதையும் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹோலோசின் காலகட்டம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஹோலோசின் காலகட்டம் சொல்லிட்டு அது வந்து 11,700 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். அதாவது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு நிலையானதாக இருந்துச்சு. அது போக என்னதுன்னா இயற்கையை சிதைக்காமல் மனித முன்னேற்றம் சாத்தியமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம மனிதர்கள் முன்னேறுறோம். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க, நம்ம முன்னேறிட்டு வரோம், மனிதர்கள் முன்னேறிட்டு வராங்க, அட்வான்ஸாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல இயற்கை பாதிக்கப்படுது பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஹோலோசின் காலகட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் ஓகேங்களா மனித முன்னேற்றம் அங்கே சாத்தியமான ஒரு பகுதியாக இருந்துச்சு. அப்போ என்னதுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு.
இயற்கையுடைய ஒழுங்கு கரெக்டாக இருந்துச்சு, மனிதர்களுடைய முன்னேற்றம் அங்கே சாத்தியமானதாக இருந்தது. அப்போ அந்த காலகட்டம் த பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஓகே அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி இருந்துச்சு, அப்போ இந்த எல்லையை தாண்டினா தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தரவுகள், அந்த டேட்டாஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காலகட்டத்துடைய டேட்டாஸை வச்சு புவிக்கான எல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிர்ணயிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 9 எல்லைகள், அந்த 9 எல்லைகளை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த அறிக்கையில் வந்து இந்த ஆய்வில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 9 எல்லைகள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலநிலை மாற்றம் நமக்கு தெரியும். காலநிலை மாற்றம்னா என்னதுங்க, மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கிறதும், வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெய்கிறதும், காற்றடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கிறது, இந்த மாதிரி மாறி மாறி அந்த காலங்கள் சம்மந்தமே இல்லாமல் மாறிக்கிட்டே போகும். அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அந்த எல்லையை தாண்டிச்சுன்னா பிரச்சனையாகும். அது ஒரு எல்லை. அப்போ காலநிலை மாற்றத்துக்கு ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருப்பாங்க. அடுத்தது உயிர்கோளத்தின் ஒழுங்கு. உயிர்கோளம்னா என்னதுங்க, இங்கே வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் சேர்ந்து அத்தனை உயிர்களுடைய தொகுப்பு தான் என்ன சொல்லலாம்னா உயிர்கோளம் சொல்லலாம். அதனுடைய ஒழுங்கு மாறிக்கிட்டே வர்றது. ஓகேங்களா, அந்த உயிர் வாழக்கூடிய அந்த இடமாகட்டும், ஓகேங்களா, இந்த இடத்துல தான் இந்த உயிர்கள்லாம் இருக்கணும். அப்போ மாறி மாறி, அதாவது இப்போ விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல மனிதர்கள் போகிறதும், காட்டுக்குள்ளே வீடு கட்டி போகிறதும், அதே மாதிரி காடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து ரோட்டுக்கு வர்றதும், அதற்கு விலங்குகளுக்கும் அது பிரச்சனை தான், மனிதர்களுக்கும் அது பிரச்சனை தான். அப்போ இந்த உயிர்கோளத்தின் ஒழுங்கு மாறிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் நில அமைப்பின் மாறுபாடு, மண்ணரிப்பு ஏற்படுறதாகட்டும், நிலச்சரிவு, இந்த மாதிரி நில அமைப்பு என்ன ஆகிட்டே வருதுன்னா மாறிக்கிட்டே வருது. அடுத்தது நன்னீர் மாறுபாடு. அப்போ தண்ணீரில் ரசாயனம் கலக்கிறது, ஓகேங்களா, நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரசாயன கலவை. நேற்றே பார்த்தோம் இல்லைங்களா, நொய்யல் ஆற்றுல வந்து இந்த ரசாயனம் கலக்கிறதுனால அது வந்து புற்றுநோயை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். அப்போ இந்த நன்னீர் மாறுபாடு இது மட்டும் கிடையாது, நிறைய இதை சொல்லலாம். அடுத்தது உயிர் வேதியியல் போக்கின் மாறுபாடு. இப்போ ஏரில் இருக்கக்கூடிய, இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இவ்வளோ தான் இருக்கும், நைட்ரஜன் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கும். இப்போ அந்த பர்சன்டேஜ்லேயே வந்து மாறுபாடு ஆகுது. அப்போ மாறுபாடு ஆகும் பொழுது என்ன ஆகுங்க, மனிதர்களை தானே அது பாதிக்கும். அப்போ அந்த உயிர் வேதியியல் போக்கின் மாறுபாடும் நிகழ்ந்துட்டு வருது. அதுக்கப்புறம் புதிய கூறுகளின் அறிமுகம் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு இடத்துல இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு பொருளை தாண்டி வேறு இருக்கிறது எல்லாமே புதிய கூறுகள் தான். அப்போது நிறையாவே இருக்குது, செயற்கையாக நம்ம நிறையா கொண்டு வரோம். அதை தான் சொல்கிறாங்க, இயற்கையாக ஒரு இடத்துல இயற்கையாக இருக்கணும்னு சில இது இருக்கும் பார்த்திங்களா, அதை தாண்டி எது வந்தாலும் அது புதிய கூறுகள் தான். அப்போ இந்த 6 கேட்டகரி சொல்கிறாங்க பார்த்திங்களா, இந்த மொத்தம் 9 எல்லைகள். இந்த 6 எல்லைகள் ஆல்ரெடி நம்ம கடந்துட்டோம். அந்த பவுண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தாண்டிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே தாண்டிட்டோம். தாண்டினதோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 6 பார்த்துட்டோம். அடுத்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் அமிலமாதல். கடல் நீர் என்ன ஆகிட்டுருக்குங்க, ஆசிடாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக் தெற்கு கடல் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பாதிப்பை எட்டிருச்சுன்னே சொல்கிறாங்க, உச்சத்தை எட்டிருச்சுன்னே சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் விரைவில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த 6 ஆல்ரெடி கடந்துட்டோம். இந்த 7ஆவதாக கொடுத்துருக்கிற அந்த கடல் நீர் அமிலமாதல் அப்படிங்கிறது இனி சீக்கிரமாக அதையை வந்து கடந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வளிமண்டல அடுக்கில் ஓசோன் அதிகமாகிட்டே வருது, ஓகேங்களா. அப்போ அதனாலையும் ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஓசோன் லேயர் அப்படிங்கிறது இந்த ஓசோன்கிறது கேஸ், சரிங்களா. அது வந்து என்ன ஆகிட்டே வருதுன்னா அதிகமாகிட்டே வரும் பொழுது, அதனுடைய சதவீதம் அதிகமாகும் பொழுது அதுவும் பிரச்சனையாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வளிமண்டலத்தில் சேரும் ஏரோசல் கூறுகள், அதுவுமே வந்து காற்றில் கலக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் சொல்லுவோம், அது ஒரு பொல்யூட்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம், சரிங்களா. அப்போ இதுவும் என்னதுன்னா இந்த புவி எல்லையில் இதுக்கு ஒரு எல்லை இருக்கும். இது ரெண்டும் நம்ம இன்னும் கடக்கலை. ஆனால் இந்த கடல் நீர் அமிலமாதல்ல இன்னும் சீக்கிரம் நம்ம அதை கடந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சாதனை கிடையாதுங்க, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழல் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. இது படிக்கிறதும் அதாவது மார்க்குக்காக மட்டுமே கிடையாதுங்க. இதை தெரிஞ்சுட்டு இதுக்கான ஸ்டெப் நம்மளால் எடுக்க முடியுமா, ஆல்ரெடி கடந்துருச்சு, இதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்காக நம்மளால் ஏதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பண்ணியாகணும்.
ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த உயிர்கோள எல்லையை வகுக்க ஒரு யூனிட் ஒன்று மெஷர் பண்ணுறாங்க. என்னென்னா முதன்மை உற்பத்தி திறன், ஒரு அடிப்படையான ஒரு அலகுன்னு சொல்லலாம், ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம். இந்த முதன்மை உற்பத்தி திறன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய பாதிப்புன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது 10% அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் ஓகேங்களா, இந்த முதன்மை உற்பத்தி திறனில் நம்ம ஒரு 10% ஒரு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒரு 10% வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மனிதர்களால் இயற்கை செய்யக்கூடிய பாதிப்பு ஒரு 10% அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மீளவியலா புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி, டிப்பிங் பாயிண்ட். இதெல்லாம் ஒரு டேர்ம். இந்த டேர்மை கூட உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொடுத்துட்டு கேட்கலாம், டிப்பிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னதுன்னா, ஒரு எல்லையை கடந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில கட்டத்தில் அது திருப்பி கூட நம்ம மீண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம எந்த இதில் போயிட்டுருக்கோம், திருப்பி வரவே முடியாது. இதை கடந்துட்டோம், அந்த ஏற்கனவே கடந்துட்டோம், அதையும் தாண்டி இன்னும் கடந்து போயிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு பாயிண்ட்டு தான் வந்து என்னதுங்க, டிப்பிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த நியூஸை வந்து நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்பொழுது நம்ம படிக்கணும். இது வந்து இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க, அதாவது குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு இது எனஃப் தான். மெயின்ஸுக்கு நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுறீங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இதை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா புரிதல் இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு எழுதுறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நிறையா அங்கே கிடைக்கும். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து அதில் எழுதணும். வெறும் அந்த நியூஸில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது கிடையாதுங்க. அதை வச்சு நம்ம இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதாங்க. அடுத்த அக்டோபர் 3 நியூஸோடைய சந்திக்கலாம். நன்றி.